கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு அடிப்படையாக உபாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. பிரியமானவர்களே, தேவன் நம் மீது அக்கறையுள்ளவர். கர்த்தர் ஏற்படுத்தின சிருஷ்டிகளின் இடையே ஒரு இயல்பான ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அவைகள் தனக்குத்தானே பல காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள போதுமானது. நீர், காற்று, உணவு, விளைச்சல், மனித பிறப்பு, உறவு, அரசியல் அமைப்பு, மருத்துவ முறைகள் என அவைகள் விரிந்து பரவுகின்றன. இவற்றின் மூலம் மக்கள் தேவைகளை தேவன் சந்திக்க வைக்கிறார். இதற்கும் அப்பாற்பட்டு ஏதாவது தேவைகள் இருக்குமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் தமது மக்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். இதைத்தான் நாம் அற்புதங்கள் என்று சொல்லுகிறோம். உலகிலே இத்தகைய இயல்பு ஒழுங்கை ஏற்படுத்தியவர் தேவனாயிருக்க, அவர் அந்த இயல்பு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டவர். தான் ஏற்படுத்தின இயல்பு ஒழுங்குக்கு பல தன்னிறைவு பண்புகள் இருக்கும் பொழுது அவற்றுக்கும் அப்பால் ஏதாவது தேவைகள் இருக்குமானால் மட்டுமே அற்புதமாக தேவன் கிரியை செய்யக்கூடியவர். இது தேவனுடைய அன்பை, தேவனுடைய பண்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் ஏற்படுத்தின இயல்பு ஒழுங்கானது நமக்கு மிக மிக பிரயோஜனமானது. அது அவரை மகிமைப்படுத்துகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நாட்கள் என்று ஒவ்வொன்றும் தேவனுடைய இயல்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயல்பின் ஒழுங்குகளில் நம்பிக்கை வைக்கும் சில அற்ப ஞானிகள் தேவன் இல்லை என்று மறுப்பு சொல்கிறார்கள். தேவனுக்கு எதிராகவும் அவர்கள் மார்தட்டுகிறார்கள். இது மகா பெரிய முட்டாள்தனம் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் சிருஷ்டிகளின் இயல்பு ஒழுங்கை மேன்மைப்படுத்தி அதை உருவாக்கின சிருஷ்டிகராகிய தேவனை மறைக்கிறார்கள். சிருஷ்டிகளை இயற்கை தன்னால் இயல்பாக உண்டானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவன் அற்புதங்களை செய்யும் பொழுது அவை இயல்பு ஒழுங்குக்கு அப்பாற்பட்ட நிலையிலே பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்பொழுது இயல்பு ஒழுங்குக்கு அப்பால் அவற்றை ஏற்படுத்திவிட்டு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவனுடைய கரத்தின் செயல்கள் வெட்ட வெளிச்சமாகிறது. பொருளுடைய கண்களை திறந்தது, ஊமையனை பேச வைத்தது, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தது, மரித்து போன ஜெப ஆலய தலைவனுடைய மகளை எழுப்பினது, நாயினூர் விதவின் மகனை எழுப்பினது, மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினது. இவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் ஆகும். பிரியமானவர்களே, தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது எல்லோரும் அதை வியந்து பார்க்க வேண்டும், தன் வல்லமை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே தேவன் அவைகளை செய்யவில்லை. பாவம் பூமியில் ஏற்பட்ட பொழுது பாவத்தை அழிக்கவும் மக்களை விடுவிக்கவும் தேவன் அற்புதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதிகளிலே செயல்பட்டார். மீட்பின் காலகட்டங்களிலே இந்த அற்புதமான செயல் நமக்கு வெளிப்படுகிறது. மோசேயின் கால அற்புதங்கள் இப்படிப்பட்டவைதான். கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. சபையின் தொடக்க காலம் போன்ற காலகட்டங்களிலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தன. ஏன் இப்பொழுதும் கூட
தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தற்செயலாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவைகள் தற்செயலாக அல்ல, தேவ ஒழுங்கின்படியாகவும் தேவ அற்புதத்தின்படியாகவும் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே நம்முடைய தேவனை அற்புதங்களின் தேவன் என்று சொல்லுகிறோம். அற்புதங்கள் வேடிக்கை காட்டுவதற்கும் மாயாஜாலங்களை செய்வதற்கும் அல்ல, மனித சிருஷ்டிக்கு நன்மைகளை உருவாக்கி தரும்படியாகவே. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு செய்கிற அற்புதங்களை நம்முடைய கண்ணார கண்டிருக்கிறோம். உங்கள் கண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற அற்புதங்களை, நடந்து கொண்டிருக்கிற அற்புதங்களை, நடக்கப் போகிற அற்புதங்களை கண்ணாக கண்டிருக்கின்றன. அதற்காக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆம் தேவனே, என்னை ரட்சித்தது ஒரு அற்புதம், என் பாவங்களை மன்னித்தது ஒரு அற்புதம், எனக்காக பரலோகத்திலே ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது அற்புதம், மீண்டுமாய் திரும்பி வந்து உம்மிடத்திலே என்னை சேர்க்கப் போகிறீரே, இவைகள் அற்புதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான அற்புதம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.